ஆர்ஆர்பி நோட்டிஃபிகேஷன் 2023 வந்தாச்சு. ரொம்ப முக்கியமான டீட்டெயில். நம்மளுக்கு தேவைப்படுற அடிப்படை டீட்டெயில் என்னலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க இருப்பீங்க. இப்பதான் புதுசா ப்ரிப்பேர் பண்ண போறவங்க இருப்பீங்க. ஸோ எல்லாருக்கும் தேவைப்படுற சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் முக்கியமானது என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ ரொம்ப பிஸியான ஷெட்யூல் தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ படிக்கிறவங்க எல்லாருமே நீங்க ரொம்ப சுத்தி சுத்தி படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ நம்ம அப்ளை பண்றதுக்கு என்ன தேவை? எவ்வளவு வேக்கன்சி இருக்கு? எல்லாத்தையுமே நம்ம பார்த்துடலாம். மொத்தம் 43 ஆர்ஆர்பி. தமிழ் தெரிஞ்சிருந்தா தமிழ்நாடு கிராம பேங்க் அப்ளை பண்ணலாம். புதுச்சேரி சைட்லயும் அப்ளை பண்ணலாம். பட் வேக்கன்சி ரொம்ப கம்மி. ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால அத நம்ம பெருசா பார்க்க வேண்டாம். ஸோ தமிழ்நாடு கிராம பேங்குக்கு போறதுக்கு என்னெல்லாம் அடிப்படையான விஷயங்கள்னு பார்க்க போறோம். நம்மளுக்கு கேட்ட 2 விதமான போஸ்டிங் தான் கேட்க முடியும். ஒண்ணு ஆபீஸ் அசிஸ்டன்ட், இன்னொன்னு ஆபீசர் ஸ்கேல் 1. எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாம அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா, இது 2 மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ ஃப்ரெஷர்ஸே நேரா உள்ள வரலாம். இதே இது பார்த்தீங்கன்னா, ஆபீசர் ஸ்கேல் 2, ஸ்கேல் 3லாம் போகிறதா இருந்தா 2 வருஷம், 5 வருஷம்னு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். பட் நமக்கு இந்த தடவ தமிழ்நாடு சைடுல இங்க கேட்கவே இல்ல. ஆஃபீசர் ஸ்கேல் 2, ஸ்கேல் 3 2மே 0 வேக்கன்சி. ஸோ அத பத்தி நம்ம பெருசா பேச வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம்? 1ஆம் தேதி ஜூன் 1ஆம் தேதி என்ன பண்றாங்க? ஓப்பன் பண்ணிடுறாங்க. ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனும் சரி, பேமெண்ட்டுக்கும் சரி. 21 நாள் டைம் குடுக்குறாங்க. குடுத்ததுக்கு அப்புறவு ஆகஸ்ட் மாசம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பிரிலிம்ஸ் எக்ஸாம் வச்சு, செப்டம்பர் மாசமே ரிசல்ட் அனுப்பிடுறாங்க. கையோட செப்டம்பர் மாசமே என்ன பண்றாங்க? மெயின்ஸ் எக்ஸாம் வச்சு, நெக்ஸ்ட் மந்த் உங்களுக்கு ரிசல்ட் அக்டோபர்ல விட்டுட்டு, இன்டர்வியூவும் கையோட மேபி அக்டோபர் ஆர் நவம்பர்ல வச்சு, ரிசல்ட்டும் கையில குடுத்து, அலாட்மெண்ட் ஜனவரி 2024லயே கையில குடுத்துடுறாங்க. ஃபீஸ் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2 விதமான ஃபீஸ். ₹175 யாருக்கு அப்படின்னா, எஸ்சி, எஸ்டி கேட்டகரியில உள்ளவங்களுக்கு 175. மத்த எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ₹850. வேற நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய டீட்டெயில் ரொம்ப முக்கியம். ஏஜ். ஸோ எடுத்து பார்க்கும்போது நீங்க கண்டிப்பா டிகிரி முடிச்சிருக்கணும். அதுல எந்த மாற்றமுமே கிடையாது. அதிகபட்சம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆஃபீசர் ஸ்கேல் 1க்கு வந்து 30 வயசு வரைக்கும் எழுதலாம். இதே இது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்னா கிளரிக்கல் ஸ்கேல். அது பார்த்தீங்க அப்படின்னா, அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 28 வயசு வரைக்கும் தான் வந்து எழுத முடியும். ரிலாக்சேஷன் இருக்குமா? அப்படின்னா ரிலாக்சேஷன் இருக்கு. நான் இல்லைன்னு சொல்லல. பட் ஜெனரலா இதுதான் வந்து ஏஜ் லிமிட் அவங்க வந்து செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இப்ப ரிலாக்சேஷன் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்சி, எஸ்டியா இருந்தா 5 வருஷம், ஓபிசின்னா 3 வருஷம். டிசபிலிட்டிஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா 10 வருஷம் வரைக்குமே குடுத்துருக்காங்க. அது போக உங்களுக்கு ஒவ்வொரு கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கு வேரியேஷன் இருக்கும். இப்போ டிவோர்ஸ்டா, இல்ல விடோவா, எக்ஸ் சர்வீஸ்மேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ரிலாக்சேஷன் உண்டு. முக்கியமான ஆளு யாரு? வேக்கன்சிஸ் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு இப்போ ஓவராலா பார்த்தா ஆபீஸ் அசிஸ்டன்ட்க்கு 5000 வேக்கன்சிக்கு மேல கேட்டிருக்காங்க. இதே இது ஆபீசருக்கு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அதுல வந்து உங்களுக்கு ஒரு 2000க்கு மேல கேட்டிருக்காங்கன்னு சொல்றது நல்லது. ஆனா அது இந்தியாவுக்கு மொத்தமா. நம்மளுக்கு இந்தியா முழுக்க உள்ளது தேவை கிடையாது. அது ஹிந்தி தெரிஞ்சிருந்தா ஓகே. அங்கங்க அப்ளை பண்ணலாம். நம்மளுக்கு தேவை தமிழ்நாட்டுக்குள்ள வேலைக்கு போறதா இருந்தா, நம்மளுக்கு வந்து எத்தன போஸ்ட் எத்தன விதமான போஸ்டிங் போ முடியும்? எவ்வளவு வேக்கன்ஸிஸ் இருக்கு? அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதா இருந்தா, நம்மளுக்கு தெரியும் 2 விதமான போஸ்டிங் தான் போ முடியும். ஒண்ணு வந்து கிளரிக்கல் சைடு. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த சைடுல. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபீசர் ஸ்கேல் 1. வேக்கன்ஸிஸ் கிளரிக்கலுக்கு 171 வேக்கன்சி தான். ஒரு 12ன்னு போட்டிருக்கிறது அந்த புதுச்சேரி சைடுல. ஆபீசருக்கு மொத்தமே 33 வேக்கன்சி தான். ஓவராலா பார்த்தா ஒரு 200 வேக்கன்சி தான் தமிழ்நாட்டுக்கு உண்டு. அதுவும் நம்ம கேட்டகரி வைஸ் பிரிச்சோம்னு வச்சுக்கோங்களேன். இது கிளரிக்கலுக்கு உண்டான கேட்டகரி வைஸ். எஸ்சிக்கு 32 சீட்டு, எஸ்டிக்கு ஒரே ஒரு சீட்டு, ஓபிசிக்கு 46 சீட்டு, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இடபிள்யூஎஸ்க்கு 9 சீட்டு, ஜெனரலுக்கு 86 சீட்டுன்னு மொத்தம் 171 சீட்டு இருக்கு கிளரிக்கல் ஸ்கேலுக்கு. இப்ப கிளரிக்கல்ல இருந்து நீங்க வெளியில வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இதாவது பரவாயில்ல. 171 வேக்கன்சிஸ் இருக்கு கம்பேரிட்டிவ்லி. இதே இது நீங்க வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் கேட்டகரிக்கு அசிஸ்டன்ட் மேனேஜர்னா ஆபீசர் ஸ்கேல். அசிஸ்டன்ட் மேனேஜர் கேட்டகரிக்கு நீங்க உள்ள வந்துட்டீங்க அப்படின்னா, எஸ்சிக்கு 4 சீட்டு, எஸ்டிக்கு கவனிச்சு பார்த்தீங்கன்னா 2 சீட்டு தான். ஓபிசிக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா 8 சீட்டு. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 1. ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே ஜெனரலுக்கு 18 சீட்டு. ஓவராலா பார்த்தா 33. இந்த தடவ நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும். ஏன்னா லாஸ்ட் டைம்ல பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி பிஓக்கு வேக்கன்சிஸ் 0. இந்த தடவ 33 வேக்கன்சிஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஓவராலா 200 வேக்கன்சி தான் கையில இருக்கு. இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வேக்கன்சிக்குள்ள உள்ள போகணும்னா, நம்ம சேலரி ரேஞ்ச் எவ்வளவு இருக்கும்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்க கிளரிக்கல் ஸ்கேலுக்கு போனீங்கன்னா, அரவுண்ட் 35,000 இருக்கும் கிராஸ். கிராஸ்னா மொத்த சேலரி. இதே இது நீங்க ஆபீசர் ஆயிட்டீங்க, அதாவது அசிஸ்டன்ட் மேனேஜரா போயிட்டீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 58,000 இருக்கும் மொத்தம். இது பிடிமானம் போக நீங்க கையில ஒரு 52,000, 53,000 வாங்கலாம் ஆபீசரா இருந்தா. கிளரிக்கலா இருந்தா ஒரு அரவுண்ட் ஒரு 30 கையில கிடைக்கும். இங்க நம்ம சொல்லியிருக்கிறது ஓவராலா என்ன கிடைக்கும் அப்படின்னு. செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தவரைக்கும் 2 ரவுண்டு தான்.
எதுக்கு? கிளரிக்கலுக்கு. 3 ரவுண்ட் இருக்கும் ஆஃபீசர் ஸ்கேல் 1க்கு. ஏன்னா அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு போறதா இருந்தா பிரிலிமினரி, மெயின்ஸ். இது 2ம் காமன் தான். 2க்குமே இருக்கும். இன்டர்வியூ ரவுண்ட் எக்ஸ்ட்ராவா இருக்கும் ஆஃபீசர் ஸ்கேல் 1க்கு. இங்க இன்டர்வியூ இருக்காது கிளர்க்குக்கு. 2டே 2 ரவுண்டு. பிரிலிம்ஸ் எழுதி பாஸ் பண்ணணும், மெயின்ஸுக்கு போணும். ஆனா மார்க் கவுண்டிங் மெயின்ஸ் மட்டும் தான். பிரிலிம்ஸ் வந்து பாஸ் பண்ணி ஆகணும். ஆனா மார்க் வந்து கவுண்டிங்க்கு உள்ள எடுத்துக்க மாட்டாங்க. மெயின்ஸ் தான் இங்க விஷயம். அதுதான் நம்ம தலையெழுத்து. பேட்டர்ன் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2டே 2 விஷயங்கள் மட்டும் தான் நம்ம எழுதப் போறோம் பிரிலிம்ஸ்க்கு. ஒண்ணு ரீசனிங், இன்னொன்னு ஆப்டிட்யூட். 2மே 40 கொஸ்டின், 40 மார்க். சோ ஓவராலா 80 கொஸ்டின், 80 மார்க். 3/4 மணி நேரம் டைம். இந்த 3/4 மணி நேரத்துல நம்ம எப்படினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரீசனிங் எழுதி குவான்டிட்டி ஆப்டிட்யூடோ இல்ல மாத்தி எழுதிக்கிறோம். இல்ல அப்பப்ப இத கொஞ்சம் எழுதணுமோ எப்படினாலும் பண்ணிக்கலாம். பட் 45 மினிட்ஸ் தான் ஓவரால் டைம் பிரிலிம்ஸ்க்கு. இத கிளியர் பண்ணா மட்டும் தான் நாம மெயின்ஸ்க்குள்ளேயே போக முடியும். மெயின்ஸ்க்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா 5 இருக்கும். ரீசனிங், நியூமெரிக்கல் எபிலிட்டி, இங்கிலீஷ், ஜெனரல் அவேர்னஸ், கம்ப்யூட்டர் அவேர்னஸ்னு எல்லாத்துக்குமே கொஸ்டின்ஸ்னு பாத்தீங்கன்னா 40 கொஸ்டின் தான். ஆனா மார்க் வெயிட்டேஜ் ரீசனிங்க்கும் நியூமெரிக்கல் எபிலிட்டிக்கும் தான் மார்க் வெயிட்டேஜ் ஜாஸ்தி. 50 மார்க். இங்கிலீஷ்க்கும் ஜெனரல் அவேர்னஸ்க்கும் 40 தான். கம்ப்யூட்டருக்கு ஒரு கொஸ்டினுக்கு அரை மார்க் தான். சோ 20 மார்க் ஓவராலா 200. 2 மணி நேரத்துல இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். இதுதான் நம்ம தலையெழுத்து. இதுல கிளியர் பண்ணாதான் வேலைக்கு பக்கத்துல நம்ம போக முடியும். ரைட்டான ஆன்சருக்கு 1 மார்க் குடுத்துருவாங்க. இப்ப 200 கொஸ்டின் இருக்குன்னா, ரைட்டா செஞ்சோம் அப்படின்னா 1 மார்க். தப்பா செஞ்சோம்னா, எந்த கொஸ்டின் தப்பா செஞ்சாலும் சரி, 1/4 அந்த மார்க்குக்கு 1/4 இல்ல 0.25 மார்க்கோ என்ன பண்ணிருவாங்க அப்படின்னா வந்து பெனால்டில கம்மி பண்ணிருவாங்க. அது போக உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு அப்ளை பண்ற இந்த எக்ஸாம் சைடு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 10 ஊர் இருக்கு. பிரிலிமினரி அப்ளை பண்றதுக்கு. மெயின் எக்ஸாம் போறதா இருக்கு அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஓவராலா தமிழ்நாடு சைடுல 5, 5 தான் குடுத்துருக்காங்க. சோ இத அப்ளை பண்ண போம்போது உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டா இருக்கோ, அத பார்த்து நீங்க என்ன பண்ணிக்கங்க அப்படின்னா வந்து அப்ளை பண்ணிக்கங்க. அப்ளை பண்றது ரொம்ப சீக்கிரமாவும் பண்ணிருங்க. ரொம்ப வந்து டைம் எடுத்துக்க வேண்டாம். ஸோ அப்ளை பண்றதுக்கு அடிப்படையா உங்களுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னா, உங்க ஃபோட்டோ தேவை. அதோட சைஸும் பார்த்துக்கோங்க. 20லேருந்து 50 கேபி இருக்கணும். சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா, ஒரு 10லேருந்து 20 கேபி இருக்கணும். அடுத்து எல்டிஐ, லெஃப்ட் தம்ப் இம்ப்ரஷன் ஒரு 20லேருந்து 50 கேபி. அப்புறம் நீங்க கைப்பட எழுத வேண்டிய விஷயம். இங்க குடுத்துருக்குறோம். சரியா? நீங்க வந்து அப்படின்னு சொல்லி உங்க பேர போட்டு, நீங்க கைப்பட எழுதி, அதையும் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். ஒரு 50லேருந்து 100 கேபிக்குள்ள. இத எல்லாத்தையும் அப்லோட் பண்றதுக்கு ரெடியா வச்சுக்கோங்க. சீக்கிரம் அப்ளை பண்ணுங்க. பெர்ஃபெக்ட்டா பிளான் பண்ணுங்க. உங்களால எந்த அளவுக்கு அத எக்ஸிக்யூட் பண்ண முடியும்னு தெரிஞ்சுட்டு பிளான் பண்ணுங்க. வெறித்தனமா பிராக்டிஸ் பண்ணுங்க. எந்த இடத்தையும் விட்டுக் குடுக்காதீங்க. இது இருந்தா மட்டும் நீங்க போய் என்ன பண்ண முடியும்? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல போயிட்டு அங்க கிளியர் பண்ணிட்டு வர முடியும். இதுக்கு உண்டான கட் ஆஃப் அனலைசேஷன் அப்படிங்கிறத நம்ம தனி வீடியோவாவே நம்ம பார்க்கலாம்.